இந்த பயலுக இது 1.5 மணி நேரம் பேசணும், இங்கே பேசணும் கொண்டாந்து முக்கியமானதை அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு வழக்கை போட்டு என்னை உள்ளதுக்கு போடணும். நீங்கள் என் மேலே குற்றம் இல்லை சாமி, நான் போயிட்டு திருப்பி வந்து அடுத்த தடவை இன்னும் விரிவாக போட்டு காட்டுறேன். புரியுதா? பாரு, இப்ப பாரு, ஒரு இது ஆறு, இது விலங்குகள் காப்பகம். அங்க போனா ஆண் யானை தந்தை இருக்கு, பெண் யானைக்கு தந்தை இல்லை, இப்ப பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் மயிலுக்கு தோகை இருக்கு. ஒரு நொடியில கத்துக்கிறோம் பிள்ளை. இதை ஓராண்டு வகுப்புல போட்டு கொடுக்க கூடாது தொல்லை. ஆண் மயிலுக்கு தொகை உண்டு, ஆண் யானைக்கு தந்தை உண்டு, பெண் யானைக்கு தந்தமில்லை, பெண் மயிலுக்கு தந்தமில்லை, தொகை இல்லை. டேய் பார்த்தா தெரியும், பாலின் நிறம் வெண்மை. ஆட பாய்த்துக்கிறான் ஒருத்தர் பார்த்தா பாலின் நிறம் வெண்மை. இதை 1 வருஷம் படிக்கும். அந்த பாடமுறையை கிழிச்சு தூர வீசுறேன்னு சொல்றேன். அந்த பாடமுறையை கிழிச்சு தூர வீசுறேங்கிறேன். இந்த பயலுக இது 1.5 மணி நேரம் பேசணும், இங்கே பேசணும் கொண்டாந்து முக்கியமானதை அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு வழக்கை போட்டு என்னை உள்ளதுக்கு போடணும். நீங்கள் என் மேலே குற்றம் இல்லை சாமி, நான் போயிட்டு திருப்பி வந்து அடுத்த தடவை இன்னும் விரிவாக போட்டு காட்டுறேன். புரியுதா? புரியுதா? உன் மகன் ஜெயிப்பனான்னு நினைக்காத, நான் ஜெயிப்பேன். ஏன்னு சத்தியத்தின் மகன் இவர். என் பாட்டன் பாரதி, பாரதி 1921 செத்துறான். 47 தான் நாடு விடுதலை அடையுது. 26 வருஷம் கழிச்சு தான் நாடு விடுதலை அடையுது. ஆனால் அவன் விடுதலை அடைஞ்சிடறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டு நாடு சுதந்திரம் அடையல, அவன் அடைஞ்சிடறான். கொடி ஏறல, தாயின் மடிக்கொடி பறக்குது பாரு, தாழ்ந்து வணிந்தில வணங்கிட வாரு, அவன் கொடி ஏத்திடுறான். ஏன்? கனவு, அவன் கனவு. அவன் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. மாநிலங்கள் பிரிக்கல. வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பான். மாநிலம் பிரிப்பான்னு தெரியாது, பிரிச்சுட்டான். தமிழ்நாடு பேர் வைப்பான்னு தெரியாது, வச்சிட்டான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு எதந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாடி தீர்த்துட்டான், வச்சிட்டான், நடந்துருச்சு. அவன் தான் என்ன சொல்றா? தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். தர்மம் வெல்லுமிடாங்கிறான். அப்படின்னா நான் வெல்லுவேன், ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இது நடக்கும். அங்கே நிக்கிறதை பார், என் தாத்தன் தெய்வ திருமகன் நிக்கிறத பார். நீ நம்பினாயா? பாலை விற்பதை போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். பிளாட்ஸ், அடுக்ககம் வரல, வருமுன்னர் வந்துருச்சு. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். சொன்னார், அன்னைக்கு நடக்கல, நடக்குது. அவன் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப இது நடக்குமா இல்லையா? என்ன சொல்றார்? ஒரு நாள் வள்ளலார் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் ஆளும்போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். என் தாய் தமிழ் உலகையே ஆளும். அதற்கு யாருக்கு? அவனுக்கு. அதற்கு உலகம்மை என் மீனாட்சி அருள் புரிவான். திருஞான குழந்தை அவன் தமிழ் பேசிய அகத்தியனின் தமிழ் அவனுக்கு துணை நிற்கும். யாருக்கு? இவனுக்கு தான். என் தாத்தன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, இது நடக்கும். அவர் சொல்றாரு, திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான், அவன் ஆட்சியில் அன்னை தமிழ் அரியணை ஏறும். ஏறணும்னா நீ எனக்கு போடு. நான் முருகன் என்ன சொல்றேன், முருகா
உன் தமிழ் வாழணும்னா உன் பேரன் ஆளணும். நீ வேரோடு வா, நான் தமிழோடு வாரேன், விளையாடுவோம்டா தமிழகத்தின் தெருக்களில் காரணம்.